அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் சலாஃப்டீன். உங்கள் அல் குர்ஆன் அகாடமியின் மாணவர்களான ஃபாத்திமா அஸ்மியா எனது மனைவி, ஜமால் பி அஷ்ரஃப் எனது மாமியார், இவர்களின் அல் குர்ஆன் தஜ்வீத் பாடநெறி சம்பந்தமாக இவர்கள் அடைந்துள்ள முன்னேற்றம் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஓதல் அவ்வப்போது எங்கள் வீட்டில் நடைபெறுவது வழக்கம். இதை சிறப்பாக ஓத வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு தேடல் எங்களுக்குள் இருந்தது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இந்த அடிப்படையில் உங்களுடைய யூடியூப் வீடியோவை பார்ப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு லாஸ்ட் இயர் ஜூனில் கிடைத்தது. இதை என் ஒய்ஃபுடன் ஷேர் பண்ணேன். ஷி வாஸ் எக்ஸைட்டட் and then her mother also was excited. So then I said, okay, you can go ahead and join. இப்படி உள்ளுக்கு வாரத்துக்கு there are three major reasons. One, உங்களோட அழகான introduction. Number two, உங்களோட online teaching method is so compatible. Number three, உங்களோட reasonable tuition fee. இது எந்த தரத்திலும் உள்ள மாணவர்களை உங்களோட இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள வாரத்துக்கு ஒரு ஈர்ப்பாக பார்க்கின்றேன். வந்தவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி நெறியை முடிப்பதற்கு உரிய பேக்ரவுண்ட் ஒர்க்கை ஹஸ்ரத் நீங்கள் அழகாக செஞ்சீங்க. அதில் என்னோடய ஒய்ஃப் பல இன்ஃபர்மேஷன் என்னோட ஷேர் பண்ணாங்க. முடியுமான அளவு சுருக்கமாக I try to outline couple of reasons why you manage to sustain the students throughout this course என்று சொல்லி. நம்பர் ஒன், ஹஸ்ரத், நான் நினைக்கிறேன் அவங்களோட டீச்சிங் டெக்னிக்ஸ் மிக அருமையானது. உங்களோட மாணவர்கள் வித்தியாசமான தரத்திலிருந்து வந்திருப்பாங்க. சிலருக்கு ஓரளவு ஓதலாம், பலர் பிலோ அவரேஜ், இன்னும் சிலர் அரபிக் லெட்டர்ஸ் தே டோன்ட் ஐடென்டிஃபை, தமிழில் இல்லாட்டி ஆங்கிலத்தில் ரீட் பண்ணி ஓதக்கூடியவங்க. இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு அழகாக தெளிவூட்டி அவங்கள மோரோலெஸ் ஈக்குவலி கிராஜுவேட் பண்ணுற மாதிரி அந்த 6 மாதத்துக்கு போகிறோம் வெளியே அனுப்புறது இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், வெரி சேலஞ்சிங் ஜாப். உங்களுக்கு உதவியாக இருந்தது உங்களோட டீச்சிங் டெக்னிக்ஸ். நீங்கள் ஸ்டார்டட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ரட்ச். ஒவ்வொரு லெட்டரையும் எப்படி உச்சரிக்க வேண்டும், சத்தங்கள் எங்கிருந்து வெளிப்படுது என்று மிக அழகாக தெளிவூட்டினீங்க. ஜூம் பண்ணி உங்களோட வாய், நாக்கு, உதடுகள் அசைவதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ மூலம் காட்டினீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிப்பீட் பண்ண சொன்னீங்க. அவங்க சரியாக சொல்கிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணி கொண்டீங்க. லெட்டர்ஸுக்கு போகிற வேர்ட்ஸுக்கு மாறினீங்க, வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொன்னீங்க. அதை தொடர்ந்து சென்டென்ஸுக்கு மாறினீங்க, சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ண சொன்னீங்க. இன்னும் ஒரு படி போய்த்து எழுத வச்சிங்க லெட்டர்ஸை, அதை கன்வெர்ட் பண்ண சொன்னீங்க வேர்டுக்கு, திரும்ப சென்டென்ஸை எழுத வச்சிங்க. சிலர் வாழ்க்கையில் அரபிக் எழுதியிருக்கவே மாட்டாங்க, பட் they had the opportunity to write first time. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸோ இந்த டெக்னிக் அடிஷனலாக நீங்கள் கொடுத்த நோட்ஸ், அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்த பிக்சர்ஸ், ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் அந்த வீடியோவுக்குரிய லிங்க், இது எல்லாம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு அவகாசம் கொடுத்துருந்தீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ள சொல்லி. ஸோ அதனால இதோட அவுட்கம் நல்லதாக இருந்துச்சு. நான் உங்களோட கிளாஸை தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கிற இல்லை. அப்பப்போ கேட்கும்போது ஐ கேன் ரிகால் ஒருத்தர் ஒரு 2 monthsக்கு போது எப்படி ஓதுனாங்க, இப்போ எப்படி ஓதுறாங்கன்னு சொல்லி ஐ யூஸ் டு டெல் மை வைஃப். ஈவன் மை வைஃப் அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுக்கு சில லெட்டர்ஸ் வராது, இப்போ அது நல்லா வருது, நல்ல உச்சரிப்பு. தேர் ஆர் மோர் ஸ்பேஸ் ஃபார் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட். அதே மாதிரி எங்களோட மதரின்லோட ரெசிடேஷன் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அவங்களுக்கு தஜ்வீத் ரூல் பேசிக்கலி தெரியாது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இது மாதிரி படிக்கிறாங்க. மேபி ஒரு 40-50 இயர்ஸுக்கு போது அவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு உஸ்தாத் கிடைச்சிருந்தா இன்றைக்கு அவங்க நல்லா அழகாக குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. பிகாஸ் ஷி இஸ் ஸோ டேலண்டட். இப்போ அவங்களோட வயசு ஷி இஸ் 70+. கொஞ்சம் இந்த கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் வீக். நெவர்தலெஸ், அல்ஹம்துலில்லாஹ், டைம் இஸ் ஸ்டில் யங். அல்லாஹ் நோஸ் தி பெஸ்ட். இனி அவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திக்கிறாங்க. அவங்க இப்போ ஆசை, சி வாண்ட்ஸ் டு லேர்ன் மோர், அண்ட் தட் இஸ் வை அவங்க கேட்டாங்க
ஹஸ்ரத் முழு குர்ஆனின் தஜ்வீத் முறைப்படி ஓதுறதுக்கு எப்போ கிளாஸ் எடுப்பீங்க? ஸோ ஷி வாண்டட் டு கம் அண்ட் ஜாயின். அப்போ அந்த ஆசையை ஒன்று ஏற்படுத்திங்க. as I said, உங்களோட டெக்னிக்ஸ். ரெண்டாவது உங்களோட ஆர்டிகுலேஷன். ஹஸ்ரத் நீங்கள் இப்போ நானும் சில ரூல்ஸ் கேள்விப்பட்டில்லை. நாட் தட் ஐ நோ தஜ்வீத். இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு 20% தான் தஜ்வீத் தெரியுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. என்னோட ஒய்ஃபோட நான் உரையாடும் போது ஐ டோன்ட் நோ மச், மை ஒய்ஃப் நோஸ் பெட்டர் அப்படின்ற ஒரு ஃபீலிங். நான் குர்ஆன் ஓதும் போது என்ன திருத்துவாங்க. ஸோ இந்த நாலேஜ் நீங்கள் வடிவாக ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அந்த உங்களோட ஆர்டிகுலேஷன் ஒரு கஷ்டமான விஷயங்கள் நாங்கள் கேட்டில்லாத ரூல் ஒன்றையும் வெரி சிம்பிளாக வெயிட் ஒன்று போடாமல் சொல்லி கொடுக்குற அந்த தன்மை அல்ஹம்துலில்லாஹ் அது எல்லாருக்கும் அமையாது. அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுத்த ஒரு பிளெஸிங். அதுக்கு போகிற நீங்கள் கொடுத்த மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் நோட் கொடுத்துருக்கிறீங்க, ஒரு புக் கொடுத்துருக்கிறீங்க, ஒவ்வொன்றுக்கும் சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறீங்க. எது வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் பிறகும் you are sending the video link, so students have the opportunity to practice. கிளாஸில் அப்படி இப்படி தவற விட்டாலும் தனியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முழுமையான சுதந்திரத்தை கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த மெட்டீரியலை நீங்கள் கொடுத்ததே இன்னொன்று. அடுத்தது கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ், இதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சரி வர காட்டி அவங்கள கொஞ்சம் பிடிச்சிக்கொண்டு, திஸ் இஸ் நாட் ஈஸி. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை செய்கிறதுன்றது எல்லாத்துக்குமே இல்லாது. பட் அந்த தியாக உணர்வு அதோட அடிஷனல் டைமை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் we can do it. இன்ஃபேக்ட் 1 hour கிளாஸ் ஐ ஹவ் சீன் அது இன்னொரு 1/2 hour எக்ஸ்டெண்ட் ஆகி போகிற டைமில் நான் பார்த்துருக்கிறேன். அல்லாஹ் தாலா உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அடுத்து ஹஸ்ரத் இன்னொன்று ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் டிபெண்டபிலிட்டி, உங்களோட கமிட்மெண்ட். இன்றைய கிளாஸ் இருக்குமா இருக்காதான்ற ஒரு சந்தேகம் இல்லை, கிளாஸ் இருக்கும். அந்த டிபெண்டபிலிட்டி இருந்துச்சு. சில கிளாஸ் வரல அது இல்லை. சில நேரத்துக்கு ஹஸ்ரத் சொல்லுவார் இன்றைக்கு இல்லை நாளைக்கு வைப்போம்னு சொல்லி. அப்படி ஒன்றும் இல்லை, டோட்டலி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சு, கிளாஸ் தெளிவாக இருந்துச்சு. யாருக்கு வேண்டாலும் டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் லெவல், இன்க்ளூடிங் இந்த ரெசிடேஷன் எந்த லெவலில் இருந்தாலும் யார் வந்தாலும் இங்கே ஓதி தஜ்வீத் ரூலை பிடிச்சி கொள்ளலாம்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அண்ட் இன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நீங்கள் சொன்னீங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தேர்ஸ் எ சேயிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒன்றும் வராது. ஸோ வில் ஹேவ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் என் மாமியாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இன்னும் முன்னேறுவாங்க. அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இன் ஷார்ட் நான் சொல்லணுண்டா, உங்களோட ஆர்ட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இதை மேலும் மெருகூட்டி கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இதே தொடர்ந்து ஹஸரத் என்னோட ஒய்ஃப் என்னோட மாமி பயன்பெற்றது போல் இன்னும் உங்களோட சர்வீஸ் கண்டினியூ ஆகணும் இந்த டிரெக்ஷனில். அதுக்காக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன். இந்த படிப்பின் அவுட்கம், இந்த கோர்ஸ் அவுட்கம் இப்போ 30 ஜூஸையும் தஜ்வீத் முறைப்படி ஓதணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஐ வாஸ் இன்ஃபார்ம் தட் யூ ஹவ் ஆல்ரெடி பிளான் டு ஸ்டார்ட் அ கோர்ஸ். அதில் என் ஒய்ஃபும் மதரின்லவும் சேருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் ஜென்ஸுடைய 30 ஜூஸ் ஓதுற இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வர்றதற்கு எல்லா முயற்சியும் செய்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய இந்த நற்பணியை தொடர அருள் புரிவானாக, உங்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.